மல்டிகிரெயின் சன்னா கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வீடியோவில் காட்டுறேன். இந்த 4 வகையான சுண்டலை 8 மணி நேரம் ஊற வச்சு 2 வாட்டி கழுவிட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச இந்த சுண்டல் கலவையெல்லாம் நம்ம ஒரு 3 கரண்டி அளவுக்கு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ கடாயை வச்சுக்கோங்க. அதில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடான உடனே 5 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழைவாக வெந்து வரும்போது இப்போ மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வேக வச்ச சுண்டல் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச சுண்டல் பேஸ்ட் அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நல்லா கொதிக்க விட்டு எடுத்தால் அருமையான சுண்டல் கிரேவி ரெடி. இது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.